We are the body of Christ, the Bible teaches. இது என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, தலை மற்றும் சரீரம். நாம கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. We are the body and Christ is the head. According to many verses, this is the New Testament teaching. புதிய ஏற்பாட்டு அடிப்படையில் பல்வேறு வசனங்கள் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் சரீரமா இருக்கிறோம் என்று. For example, Colossians 1:18 says he is the head of the body, the church. உதாரணத்துக்கு கொலோசியர் 1:18 சொல்லுகிறது, அவர் சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். Same point is there in Ephesians 1:22 to 23. அதே காரியம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:22 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனத்தில் இருக்கிறது. Let's think about this union in terms of head and body. இந்த ஒரு உதாரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலை மற்றும் சரீரம் அதற்கிடையே இருக்கிற அந்த ஐக்கியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. It is similar to the vine and branch union, and so we can draw out some of the same principles we drew out of the vine and branches union. இது அந்த திராட்சை செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற அந்த இணைப்பை போன்றே தலைக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற இந்த இணைப்பும் அதோடு ஒத்து போகிற ஒரு இணைப்பா இருக்கிறது. Like the vine and branches, this is also a very deep and intricate union between head and body. It's an organic union. எப்படி திராட்சை செடியும் கொடியும் ஒரு ஆழ்ந்த ஒரு நெருக்கமான ஒரு இணைப்பு இருக்கிறதோ, ஒரு உயிரோட்டமான ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ, அதே போல இந்த தலைக்கும் சரீரத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயிரோட்டமான ஒரு ஐக்கியம் இருக்கிறது. What's flowing in the head, the same blood flowing in the head is flowing in the body. It's a very beautiful picture, isn't it? தலையில் எந்த ரத்தமா பாய்ந்து ஓடுகிறதோ அதே ரத்தம் தான் சரீரத்திலும் பாய்ந்து ஓடுகிறது இல்லையா? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வர்ணனை. We can say many things, but let me point out a principle that we have not yet mentioned that we can learn by looking at this picture that we are the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது அதில் சில நம்ம கற்றுக்கொள்ளாத மற்ற சில கோட்பாடுகளை இதிலிருந்து எடுக்க பார்க்கலாம் பாருங்க. One very important principle is this, that this picture teaches us that the union we have with Christ is a corporate union. It involves the whole church. It involves all believers. ஒரு விதமான ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, இங்கே கிறிஸ்துவோடு தலை சரீரம் என்று பார்க்கும்போது கிறிஸ்துவோடு ஒரு ஒட்டுமொத்தமாக சபையாக நாம் அவரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு படத்தை நமக்கு கொடுக்கிறது. The church is mentioned as the body of Christ. The New Testament says we are the body. We are his body and so on. சபை தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. If you look at all the passage where the New Testament talks about believers as the body of Christ, it is almost always talking about the church as a whole, believers as a whole, not one individual believer as the body of Christ. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்கள் என்று அங்கே வசனங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரே தனிப்பட்ட ஒரு விசுவாசியை பற்றி சொல்லலை பாருங்க, ஒட்டுமொத்தமாக எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறது. Either it will say the church is the body, like in Colossians 1:18, Ephesians 1:22, 23, Ephesians 5:23. இங்கே கொலோசியர் 1:18, எபேசியர் 1:22, 23, எபேசியர் 5:29 அங்கே அந்த பகுதியெல்லாம் சபைதான் சரீரம் என்று சொல்லுகிறது. Or other passages will use the plural word like we or you, plural. You are all the body of, or we are all the body of Christ, like in Romans 12:4 and 5, 1 Corinthians 12, many verses there, Ephesians 4:4. அது மாத்திரம் பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியில் நாம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். உதாரணத்துக்கு ரோமர் 12:4-5, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பல்வேறு வசனங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் ஒட்டுமொத்தமாக நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறது. 1 Corinthians 12:27 explains it well. Paul says, you, plural, are the body of Christ and individually members of it. 1 கொரிந்தியர் 12:27 அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்கள். எப்படி சொல்கிறார்? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், அதாவது பன்மையில் சொல்கிறாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியாக அவயங்களாயும் இருக்கிறீர்கள் அப்படின்றார். So Christ is one, but on our side there is a plurality. We believers are many. கிறிஸ்து அங்கே ஒருமையாக தனித்திருக்கிறார். ஆனால் விசுவாசிகளாக நாம் எல்லாரும் சேர்ந்து பன்மையில், அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம்.
So all of us believers are united to the one Christ. எல்லா விசுவாசிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த ஒரே கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். So this union with Christ involves all true believers, past, present, future, everybody. அப்போ கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் என்று சொல்லும்போது எல்லா விசுவாசிகளையும் கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில் வரப்போகிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து கிறிஸ்துவோடு அங்கே ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறது. We are all part of the same body of Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அந்த சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம், அதில் பகுதியாக இருக்கிறோம். Whether we want it or not, by being united with Christ, we are automatically united with all other believers. நமக்கு வேணுமோ வேணாமோ, நம்ம விரும்பினாலும் சரி விரும்பலனாலும் சரி, நாம் கிறிஸ்துவோடு இணையும் போது மற்ற எல்லா விசுவாசிகளோடும் சேர்ந்து அங்கே இணைந்து விடுகிறோம். That's why Jesus prays for unity among believers in this passage, and along with it he prays for union between believers and God. அதனால தான் இங்கே இயேசு அங்கே விசுவாசிகள் மத்தியில் அவர்களுக்கு இடையிலே ஒரு ஒருமைப்பாடு உண்டாக வேண்டும், அதே நேரத்தில் அந்த விசுவாசிகள் எல்லாரும் தேவனோடு அவர்கள் ஒருமைப்பாட்டில் இணைய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Because both go together. ஏன்னா ரெண்டும் ஒன்றா தான் போகும் பாருங்க. Often people will talk about it separately, but Jesus puts them together because that's the way it's meant to be. பொதுவாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா மக்கள் அதை பிரித்து தான் பேசுவாங்க, ஆனால் இயேசு அது ஒன்றா சொல்கிறாரு. The people who like to focus on unity with other believers, they're always talking about that, just that alone, you know. மக்கள் பார்த்தீங்கன்னா ஒருமைப்பாடுன்னு வரும்போது, மற்ற விசுவாசிகளோட ஒருமைப்பாடுன்னு வரும்போது அந்த ஒருமைப்பாடு மற்ற விசுவாசிகளோடு இருக்கிற அந்த காரியத்தை மட்டும்தான் பேசுவாங்க. No, Jesus says, no. True Christian unity between believers is possible only when there is true union with God. ஆனால் இயேசு அப்படி சொல்ல பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார், உண்மையான கிறிஸ்தவ ஒருமைப்பாடு என்பது அங்கே உண்மையாக தேவனோடு ஒருமைப்பாட்டில் இணைந்தால்தான் சாத்தியமாகும் என்று சொல்கிறார். That's why Jesus says that they may be one in us, because only if we are one in God, we can be one with each other. அதனால தான் இயேசு சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்னன்னா, நாம தேவனோடு ஒன்றாக இருந்தால்தான் நம்ம மத்தியில் நாம ஒன்றாக இருக்க முடியும். Nobody can say, I feel very close and one with Christ, but I feel nothing for my fellow brothers and sisters. No, that's impossible. If you feel very close to Christ and if you have this very strong fellowship and connection with Christ, you will have a very strong connection and affection for other believers. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து நான் கிறிஸ்துவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத உணர்றேங்க, என் பக்கத்தில் இருக்க மற்ற சகோதரனை கூட அவங்க கூடலாம் எந்த ஒட்டு உரம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது சாத்தியமே கிடையாது பாருங்கள். ஏன்னால் கிறிஸ்துவோடு இணையும் போது இங்கே இன்னொரு மற்ற சகோதரனோடும் அங்கே ஒரு ஐக்கியம் ஒருமைப்பாடு உண்டாகிறது. The whole picture of body of Christ is every time emphasizing this point, that this is a union that involves all believers with Christ. It's a corporate union, involves the whole church, all believers. அப்போ கிறிஸ்துவின் சரீரம் என்று பார்க்கிற இந்த ஒரு சித்திரமானது என்ன காண்பிக்குது, எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஒன்றாக அங்கே கிறிஸ்துவோடு ஒட்டுமொத்தமாக நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்கிறோம் என்று தான் காண்பிக்கிறது.